தொடர்ந்து சீசர்ஸ் எபிலெப்சி காரணமாக உண்டாகின்றன என்பது தெளிவாயிற்று. நான் இப்போது இந்த மாறியுள்ள சூழ்நிலைகளுடன் உடன்பாடு செய்து கொள்ள வேண்டுமா? ஒவ்வொரு உறுப்பின் செய்தியையும் தெரிந்து கொள்ளும் மூளையை அப்படியே செய்தியற்றதாக்க வேண்டுமா? இதுதான் சயின்ஸ். அதாவது என்ன? பேத்தோபிசியாலஜி பிஹைண்ட் எபிலெப்சி, அதாவது ஃபிட்ஸுக்கு அர்த்தம் எபிலெப்சி இல்ல. ஃபிட்ஸுக்கு அர்த்தம் காக்கா வலிப்பு இல்ல. நம்மள பல பேரு ஃபிட்ஸ காக்கா வலிப்போட சம்பந்தப்படுத்துறாங்க. ஆனா அது முற்றிலும் உண்மை இல்ல. பப்ளு பப்ளு நினைக்கிறேன் பப்ளுஜி கொஞ்சம் குழம்பிட்டாரு. ஒருவேளை இவருக்கு இடைவேளை அவசியம். இடைவேளைக்கு அப்புறம் நாம இந்த வலிப்புகள் எவ்வளவு பயங்கரமானது, எத்தனை வகைகள்னு பார்க்கலாம். அமித்துக்கு எபிலெப்சி உள்ளது. ஆனால் அவர் தமது இந்த நிலையை எதிர்கொள்ள உறுதி கொண்டு விட்டார். இதற்காக அமித் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமாக வலிப்பு உண்டாகும் அந்த நேரத்தை. ஆனால் இதற்கு முன் அமித்துக்கு மூளையான என்னை பற்றி தெரிய வேண்டும். பார்க்க போனால் மூளை 2 பாகங்கள் சேர்ந்து உண்டானது. இவற்றை செரிபிரல் ஹெமிஸ்பியர் என்கிறோம். ஒவ்வொரு செரிபிரல் ஹெமிஸ்பியரும் 4 சிறிய முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை ஆக்சிபிட்டல் லோப், ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப் மற்றும் டெம்பரல் லோப் என்கின்றனர். இந்த பல்வேறு பாகங்களும் உடலில் பல்வேறு செய்கைகளை கட்டுப்படுத்துகின்றன. அதாவது எனது மூளையின் வலது பாகம் அமித் உடலின் இடது பாகத்தை கட்டுப்படுத்துகிறது, இடது பாகம் அவரது உடலின் வலது பாகத்தை. இவ்வாறு மூளையின் ஒவ்வொரு பாகமும் உடலின் குறிப்பிட்ட அங்குகளின் அசைவுகளை கட்டுப்படுத்த பொறுப்புள்ளவை. சீசர் அல்லது இழுப்பு மூளையின் குறிப்பிட்ட எந்த பகுதியில் உருவாகிறதோ அந்த பகுதியுடன் தொடர்புடைய செயல்களிலும் உடல் பாகங்களிலும் இழுப்பின் தாக்கம் தெரிகிறது. வாருங்கள், வலிப்பு எப்படி தொடங்குகிறது என்று அறிவோம். மூளையில் எழும்பும் இழுப்புகள் ஒரு சிறப்பான இடத்தை எல்லையாக கொண்டு லோக்கலைஸ்டாக இருக்கின்றன. சில சமயம் அக்கம் பக்கத்து நியூரான்களையும் தமது நடவடிக்கைக்குள் அடக்கி பரவத் தொடங்குகின்றன. மூளையில் இழுப்புகள் எழும்பும் பாகத்தில் எபிலெப்டிக் போக்கஸ் என்கிறோம். இவ்வாறு ஆரம்பமாகிறது தசைகளில் திடீரென்று எழுப்பும் அந்த குலுக்கல்களுடன் கட்டுப்பாடற்ற கான்ட்ராக்ஷன். இது ஆரம்பமாகும் போது வெவ்வேறு பேஸ்களில் முழுமையடைகிறது. அவை துவக்கம், நடுவு மற்றும் இறுதி. சீசரின் துவக்கத்தில் சிலர் தமக்கு இழுப்பு வரப் போகிறது என்று உணர்கின்றனர். மூளையின் இந்த நிலையை ஆரா என்கின்றனர். இவர்கள் மெதுவாக தாக்கத்தின் இடைநிலைக்குள் போகின்றனர். அதில் தொடர்புடைய உறுப்புகளில் அப்நார்மல் பிஹேவியர், அதாவது அசாதாரண நடத்தை உண்டாகிறது. தாக்கத்தின் துவக்கத்தில் மக்களுக்கு ஸ்மெல், சவுண்ட், நாசியா அல்லது வாந்தி வரும் உணர்வு ஆகியவற்றை உணரும் சென்சரி ஃபீலிங்கள் உண்டாகின்றன. ஆனால் சில மக்களால் சீசரின் ஆரம்ப நிலையை உணர முடிவதில்லை. நேராக 2ஆம் நிலைக்குள் போகிறார்கள். 2ஆம் நிலையில் ஐ பிளிங்கிங், ஐ மூவ்மெண்ட், மசில் கான்ட்ராக்ஷன் உண்டாகின்றன. இழுப்பின் கடைசி பேஸை ரெக்கவரி பீரியட் ஆஃப் பிரெயின் என்றும் சொல்வர். இதில் நோயாளி டிப்ரெஷன், மெமரி லாஸ் மற்றும் பேசுவதில் அல்லது எழுதுவதில் குழப்பத்தை உணர முடிகிறது. இந்த நிலைமை சில நொடிகளில் இருந்து சில மணி நேரம் வரை நீடிக்கும். தாக்கங்கள் 2 வகைப்படும்: பார்ஷியல் சீசர் மற்றும் ஜெனரலைஸ்ட் சீசர். பார்ஷியல் சீசர்களில் தாக்கம் மூளையின் ஒரு பாகத்தில் தொடங்கி அதே பாகத்தை பாதிக்கிறது. இதை போக்கல் சீசர் என்று கூறுவர். ஜெனரலைஸ்ட் சீசர்கள் மூளை முழுவதையும் பாதிக்கின்றன. அதுவும்
எந்த முன்னெச்சரிக்கை அறிகுறியும் இல்லாமல். இந்த வகை சீசரில் அம்மனிதர் சில நொடிகளுக்கு மூர்ச்சிக்கிறார். நினைவு திரும்பிய பிறகு சீசர் சமயத்தில் என்ன நடந்தது என்பதும் நினைவிருப்பதில்லை. அமித்துக்கு ஃபிட்ஸ் வரும்போது அவரை ரிலாக்ஸ்டு ஸ்டேஜில் வைத்துக் கொள்ள அதிகபட்ச முயற்சியை மேற்கொள்ளுமாறு டாக்டர் அறிவுறுத்தி இருந்தார். பார்க்க போனால் இது பயங்கரமான நிலை அல்ல, பெயின்ஃபுல்லும் அல்ல. ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாயிற்று. தாக்கத்தின் சமயத்தில் நோயாளியை கூர்மையான அல்லது காயம் ஏற்படுத்தக்கூடிய பொருள்களிலிருந்து விலக்கியே வைத்திருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, தலைக்கு கீழே தலையணை அல்லது ஏதாவது மெத்தென்ற பொருளை வைத்து நோயாளியை அஸ்பிக்டேஷன் அபாயம் இல்லாதபடி அண்ணாந்து கிடத்த வேண்டும். இழப்பு 5 நிமிடத்திற்கு மேல் நீடித்தால் அல்லது பிறகு விட்டு அடிக்கடி எழுந்தால் நோயாளியை ஆஸ்பத்திரி கொண்டு செல்வதே உச்சியம். இழுப்பின் சமயத்தில் நோயாளியின் வாயில் தேக்கரண்டி அல்லது அது போன்ற ஒரு பொருளை வைக்க வேண்டும் என்று ஒரு பொது கருத்து உள்ளது. ஆனால் நோயாளி தன் வாயை மூட முடியாது. அப்படி செய்வது தவறு மட்டுமல்ல, அதனால் நோயாளிக்கு தீவிரமான காயமும் ஏற்படக்கூடும். என்ன பப்ளிஜி, இப்ப விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சா? ஆமா ஆமா, நீ என்ன முழுக்க முழுக்க முட்டாளுன்னு நினைச்சுக்கிட்டியா? ஆனா ஒரு விஷயம் சொல்லு, எபிலப்சினால நடத்த புத்தி கூர்மையில ஏதேனும் பாதிப்பு உண்டா? ஆமா, இந்த கேள்விக்கு பதில் கொஞ்சம் கஷ்டம்தான். காம்ப்ளிகேட்டட்? एक बहुत बड़ी मिथ्या है कि இந்த கால்கை வலிப்பு நோயாளிகளுக்கு ஞாபக சக்தி பிரச்சனை வருகிறது, பர்சனாலிட்டியிலேயும் மாற்றம் ஏற்படுகிறது அல்லது அவர்களுக்குள்ளே மேலும் குறைபாடு உண்டாகிறது என்கிற கருத்து ஒரு மிகவும் பெரிய பொய். பெரும்பாலான நோயாளிகளிடம் பிளட் பிரஷர் அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்களை போன்று ஒரு நோய் தான் என்று நீங்க இதை சொல்லலாம். ஏன்னா இது மூளை நோய். அதனால நோயாளிகளுக்கு ஃபிட்ஸ் உண்டாகிறது. அவர்களின் நினைவு திறனும் படிப்பு திறனும் புத்தி கூர்மையும் முற்றிலும் வலுவாகவே உள்ளன. ஆனா எபிலப்சி உள்ள சில நோயாளிகளில் ஏதேனும் டியூமர் அல்லது ஏதேனும் அப்படி ஒரு தடிமன் இருந்தா அல்லது மூளையை பெரும்பாலும் டேமேஜ் செய்யும் அல்லது இடது பக்கத்தை டேமேஜ் செய்கிறது. நினைவாற்றலுக்கும் பேச்சு திறமையும் மையம் அது. அந்த நேரங்களில் தான் நினைவாற்றலில் வேறுபாடு தெரிகிறது அல்லது பேச்சில வித்தியாசம் ஏற்படுது அல்லது சோர்வு உணரப்படுகிறது. இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற அத்தகைய நோயாளிகள் 1% குறைவுதான். அதாவது மீதியுள்ள 99% கால்கை வலிப்பு நோயாளிகளுக்கு நார்மல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, நார்மல் ஸ்பீச் இருக்கிறது, நார்மல் பர்சனாலிட்டியும் இருக்கிறது. காக்கை வலிப்பு மரபு வழி காரணங்களாலும் உண்டாகலாம் என்று ஒரு கருத்து உள்ளது. ஆனால் காக்கை வலிப்புள்ள 100 நோயாளிகளில் 5 அல்லது 10 நோயாளிகள் மட்டுமே ஜெனடிக் காரணங்கள் தென்படுகின்றன. இது தவிர பிரெயின் டியூமர், ஸ்ட்ரோக்ஸ், மைக்ரேன், ஹெட் இன்ஜுரி, போதை மருந்துகள், மது முதலியவற்றின் பயன்பாடும் எபிலப்சிக்கு காரணங்களாகலாம். சில சமயம் எபிலப்சியை உருவாக்கும் தூண்டுதல் அன்றாட செயல்களின் போதும் ஏற்படுகிறது. படிக்கும் நேரம், தூங்குவதற்காக படுக்கைக்கு செல்லும் நேரம், இசை கேட்கும் நேரம், கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல், வேகமாக மாறும் ஓவியங்கள் மற்றும் நிலா ஒளியை பார்ப்பது அல்லது வேறு எந்த எக்ஸ்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் காரணமாகவும் மூளையில் மின்சார செயல்முறை சமன்பாடின்மையை உண்டாக்கும். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். கூகு மேடம் இப்போது உடனடியா காக்கா வலிப்புக்கான சிகிச்சையும் அதன் வகைகள் பற்றியும் கூற வேண்டும். நானும் நமது அப்பாவி ஆடியன்ஸும் உங்களிடம் நன்றியுடன் இருப்போம். உங்களோட ஆணை தலைவா. வாருங்கள், இப்போது காக்கை வலிப்பின் சிகிச்சை பற்றி பார்ப்போம்.
ஒவ்வொரு நபரிடமும் ஏதேனும் ஒரு சீசர் அல்லது பல சீசர்களின் தொகுதி ஒரே சமயத்தில் தாக்கம் உண்டாக்கலாம். காக்கை வலிப்புக்கான சிகிச்சை 3 வகைப்பாடுகளாக பிரிக்கலாம். பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நான் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றும் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் காக்கை வலிப்புக்காக பயன்படும் மருந்துகள் ஆன்டி கன்வல்சன்ட் அல்லது ஆன்டி எபிலெப்டிக் எனப்படுகின்றன. இந்த மருந்துகளை தனியாகவோ அல்லது மற்ற மருந்துகளுடன் பல்வேறு சேர்க்கைகளாகவோ தரப்படுகின்றன. இந்த மருந்துகள் வலிப்புகளை தடுக்கின்றன அல்லது பிறகு சீசரின் ஃப்ரீக்வன்சியை குறைக்கின்றன. அத்தகைய காக்கை வலிப்பின் வகை நோயாளியை பொறுத்தது. ஏனெனில் இந்த மருந்துகள் ஒவ்வொரு நபரிடமும் வெவ்வேறு விளைவை உண்டாக்குகின்றன. கிட்டத்தட்ட 70 விழுக்காடு நிகழ்வுகளில் மருந்துகள் காக்கை வலிப்புக்கு முழுமையான சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் 2 to 5 ஆண்டு வரை நீடிக்கிறது. இதன் பிறகு மருந்துகள் நிறுத்தப்படலாம், ஆனால் டாக்டரின் நெறிமுறைப்படிதான். சில நோயாளிகளுக்கு ரிலாக்ஸேஷன் அல்லது பயோ ஃபீட்பேக் தெரப்பி போன்ற சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமும் ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் மெடிக்கல் சயின்ஸில் இதன் நிரூபணம் இன்னும் செய்யப்படவில்லை. நான் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷனும் ஒரு திறனுள்ள வழிமுறையாகலாம். இது இருதயத்தின் பேஸ்மேக்கர் போலவே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும். இதை கழுத்தில் வேகஸ் நரம்புடன் இணைக்கிறார். சீசர் அட்டாக் உண்டானால் அப்போது மூளையில் irregular சிக்னல் ஜெனரேட் ஆக தொடங்குகின்றன. அப்போது இந்த சாதனம் எலக்ட்ரானிக் பல்சஸ் ஜெனரேட் செய்து வேகஸ் நரம்பை ஸ்டிமுலேட் செய்கிறது. இவ்வாறு மூளையில் இருந்தான மிஸ்ட் இம்பல்சஸ் குறைபாடு வேகஸ் நரம்பு மூலமான ஜெனரேட்டட் இம்பல்சஸ் வாயிலாக முழுமையடைகிறது. அடல்ட் அல்லது டீனேஜ் நோயாளியிடம் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுடன் இது சைட் ட்ரீட்மெண்ட் உரிமையில் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 to 35 விழுக்காடு நோயாளிகளில் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சீசர் வருகின்றன. இவர்களில் அத்தகைய நேர்வுகளுக்கு சர்ஜரி அவசியமாகிறது. சர்ஜரியின் முக்கிய நோக்கம் மூளையின் எந்த பகுதியிலிருந்து தாக்கம் எழும்புகிறதோ அதை சரியாக கண்டறிந்து சர்ஜிக்கலி தனிப்படுத்துவதாகும். எபிலெப்சி அதாவது காக்கை வலிப்பு நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஒரு கோளாறு. அது மூளையின் நெரிசல்கள் அதாவது நியூரான்களின் இடையே மின்சார சமன்பாடின்மை காரணமாக உண்டாகிறது. இதை செய்த டிசார்டர் என்று சொல்கின்றனர். ஏனெனில் இது நோயாளிக்கு விட்டு விட்டு இடுப்பு வலிப்புகள் உண்டாகின்றன. நோயாளியிடம் அப்நார்மல் பிஹேவியர் அல்லது பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் தென்படுகின்றன. காக்கை வலிப்பின் தாக்கம் 2 வகைப்படும்: பார்ஷியல் சீசர் மற்றும் ஜெனரலைஸ் சீசர். எபிலெப்டிக் சீசர் அதாவது காக்கை வலிப்புகளை கண்டறிவதற்கான பலவிதமான சோதனைகள் செய்யப்படுகின்றன. EEG, பிரெயின் MRI, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜரி மற்றும் லாங் டர்ம் EEG மானிட்டரிங் முதலியன. காக்கை வலிப்புக்கான சிகிச்சை 3 வகைப்பாடுகளாக பிரிக்கலாம்: பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நான் பார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றும் நான் நம்புறேன் காக்கா வலிப்பு பத்தி எல்லா விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு. இப்ப நானும் ஒரு முழு புத்தகம் எழுதுற அளவுக்கு காக்கா வலிப்பை பற்றி தெரிந்து கொண்டேன். நல்லது, உங்களோட எண்ணம் ரொம்ப நேர்மையா இருக்கே. காக்கா வலிப்பு பத்தி இப்ப என் அறிவு பக்காவா இருக்கு. புத்தகம் எழுதும் நோக்கமும் உண்மைதான். நான் நினைக்கிறேன் நம்ம மறுபடியும் சந்திக்கிறதுக்கு முன்னால பப்ளு சார் தம்மளோட புத்தகத்தை முடிச்சிடுவாருன்னு. அது வரைக்கும் குட் பை.